eBay பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ eBay direct shipping என்ன மாதிரி கிரியேட் பண்ணேன், eBay direct shipping என்ன அப்படின்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்களும் போய் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த eBay direct shipping அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது ரெண்டை தான் பார்க்க போறோம். ஸோ ட்ராப் ஷிப்பிங் என்ன direct shipping ரெண்டுக்குமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நீங்க ஈஸியான முறையில் நீங்க வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம் eBayக்கு. ஸோ இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ மெயில் கிரியேட் பண்ண தெரியல இல்லை தேவை அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெயில் எப்படி கிரியேட் பண்ணலன்னு சொல்லி தரலாம். ஸோ மெயிலெலாம் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் நான் சொல்லித்தர இந்த முறையில் பார்த்தீங்கன்னா eBay direct shipping வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுமா இருக்குது. இருந்தால் இதே போல நிறைய வீடியோஸ் வேறு இருக்குது. எல்லா விஷயம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட SC Tech யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா eBay direct shipping ட்ராப் ஷிப்பிங் 2023 இருக்கும். அதில் போய் நீங்கள் முழு வீடியோஸும் பார்த்துக்க முடியுமா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து eBayல நிற்கிறோம். இந்த eBayக்கு போகிறவங்க நீங்கள் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு மேலே சர்ச் பார் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ebay.com அப்படின்னு அடித்தாலும் சரி, இல்லாட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா eBay அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி நீங்கள் போய் கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ eBay நான் அடிக்கிறேன், அடுத்தோன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் லிங்க் வருது பாருங்க ebay.com www.ebay.com அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் போகணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வந்து கொம்பியில் செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா மொபைலில் எப்படி செய்யணும்னு அதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மொபைலில் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா eBay அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு eBay ஃபஸ்ட்டு www.ebay.com அதை கிளிக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான், கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி ஃபோனாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்படி வந்துட்டுது. இப்படி வந்த அப்புறம் நீங்கள் வந்து எங்களோட கம்ப்யூட்டர் சொல்லி தர மாதிரி செய்ய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் வித்தியாசம் தான் மாறி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து சைன் அப் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் கீழே இருக்குது. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்குது சைன் இன்னு. ஸோ இதை கொடுத்தா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும், உங்களுக்கு போவிடாங்கும். இல்லை கம்ப்யூட்டரில் வர மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டாப் சைடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்டாப் சைட்டுக்கு மாறிட்டுது. இப்போ வேறுங்க உங்களோட கம்ப்யூட்டரில் நான் என்ன மாதிரி காட்டணும் அதே போல் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து சைன் பண்ணுறதுலாம் மேலே கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டரில் என்னென்ன செய்யணும் அதே போல் நீங்கள் இப்படி பாவிச்சுட்டு டிஸ்டாப் சைடில் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைலே செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். இல்லாட்டி டிஸ்டாப் சைட் விடாமலும் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குது மொபைலில் செய்கிறேன்டா எப்படியாண்டு. ஸோ மொபைலையும் கம்ப்யூட்டர்லையும் இதே மாதிரி தான். நீங்கள் மொபைலில் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் எப்படி செய்யணும் அதே முறையில் நீங்கள் வந்து மொபைலில் செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். இப்போ உங்களுக்கு மொபைலில் செய்யறாலும் பிரச்சனை இல்லை, கம்ப்யூட்டரில் செய்யறாலும் பிரச்சனை இல்லை eBay அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய eBay அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில டைமில் ஒழுங்கான முறையில் திறக்கலை, இல்லாட்டி நாங்கள் வந்து ரோங்கான மெட்டீரியலை சேல்ஸ் பண்ணிக்க, இல்லாட்டி ரோங்கான ரிவ்யூவல், இல்லை நாங்கள் ஆக்டிவாக இல்லை, அப்படி நிறைய விஷயத்துக்காண்டி வந்து சஸ்பெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு படிமுறையாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லித்தாரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. கோர்ஸ் படிக்க பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் வரைக்கும் இந்த கோர்ஸ் ஃபீஸ் போய்கொண்டிருக்கு. 27,000 1 லட்சம் வரைக்கும் இந்த கோர்ஸ் ஃபீஸ் போய்கொண்டிருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய நாலேஜ் அறிஞ்சு கொள்ள போகிறீங்கன்னா கோர்ஸ் படித்து கொள்ளுங்க. ஸோ கோர்ஸ் வந்து நிறைய கம்பெனிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நான் கோர்ஸ் படிக்கலை. ஸோ கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ எனக்கு இந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அதில் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ அதை விட நிறைய விஷயங்கள் தெரியும்னு நீங்கள் கட்டாயம் கோர்ஸ் படித்தா தான் உங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் கோர்ஸ் படித்தாலும் உங்களால் வந்து பெரிய அளவு தொகையான ஏர்னிங்கை வந்து எடுக்க இயலாது. ஏன்னா வந்து இது வந்து வெப்சைட், இது வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருப்பாங்க, நிறைய பேர் புதுவாக வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து போட்டி வந்து கூடவாக இருக்கும். அதனால் கோர்ஸ் படிச்சுட்டா எங்களுக்கு வந்து நான் நிறைய ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம், அப்படியே கிடையாது. ஸோ கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஐடியாவில் பயன்படுத்தி சேல்ஸ் பண்ணக்கூடியமா இருக்கும். ஆனால் நார்மலாக நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் படித்தா நிறைய எடுக்கலாம்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் லக்கும் இருக்குது, அதே போல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டைம் தான் உங்களோட சொப் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகும். ஸோ இப்போ திறந்த உடனே நாங்கள் சேல்ஸ் போடைக்கலாம், எனக்கு வந்து நிறைய சேல்ஸ் நடக்காது. சில டைமில் 1 மாதத்தில் ஒரு சேல்ஸ் நடந்தாலும் சந்தர்ப்பம் இருக்குது, சில 2 மாதத்துக்கு ஒரு நடந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் கொஞ்சம் நான் போக நிறைய சேல்ஸ் நடக்க உங்களுக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்து சேல்ஸ் வர வலிக்கிட்டுரும். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பார்க்குறோன்னா டிரெக்ட் ஷிப்பிங் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிரெக்ட் ஷிப்பிங், ட்ராப் ஷிப்பிங் அது ரெண்டும் என்ன அப்படின்னு நான் வந்து முதலே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி அறிமுக வீடியோவை நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு மேலே டிஸ்பிளே கொடுக்குறேன், அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க கட்டாயம். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு இருக்கும் இந்த ஈபே பற்றி. ஸோ இலங்கையிலேருந்து டிரெக்ட் ஷிப்பிங்கில் வந்து ஈபேல என்னென்ன சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் உதாரணத்துக்கு ஸோ எங்கள்கிட்ட நான் வந்து ஜெஃப்னாவில் இருக்கிறேன். ஜெஃப்னாவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது மாவில. ஸோ நான் மேங்கோ லீவ்ஸ் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே மேங்கோ லீவ்ஸ் அடிச்சுக்கிறேன். ஸோ அதை சர்ச் பண்ணுறேன். ஸோ இது என்னென்ன ப்ரைஸில் போகுது அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து சின்ன ஐடியா எடுக்கிறது தான் வந்திருக்கேன். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ லீவ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து 4 O செட் அப்படின்ற வந்து 113 கிராம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு விற்கிறாங்கன்னு பாருங்கள், $10.5 வந்து விற்கிறாங்க. ஸோ இதே போல் நிறைய இருக்குது. 100 பீஸ் வந்து ட்ரை மேங்கோ லீவ்ஸ் வந்து $14.9 கிட்டத்தட்ட $15 வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஒரு மாவிலே வச்சு இப்படி சேல்ஸ் பண்ணலாமா அதுதான் கிடக்குது. ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இவங்களை பார்த்தீங்கன்னா 100 இலை வந்து $15 வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. 11 சோல்ட் ஆகிருக்குது. இவங்களோட ஷாப் நேம் பார்க்கலாம், அவங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்த்து விடணுமே. நான் அடுத்த வீடியோ வரைக்கும் சொல்லி தரேன். அங்கே இமேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ மாதிரி பேக் பண்ணி என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்ற காட்டுறாங்க, இமேஜ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கீழே ரோமன் போனோம் அப்படின்னா பாருங்கள், $1 மாதிரி போட்டிருக்காங்க. மற்ற ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் US அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் அப்புறம் போட்டுக்கொள்ளலாம். இவங்க எங்கே இருந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் களுத்துறையிலேருந்து வந்து சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. களுத்துறையில் இருந்து வந்து இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ ரிட்டன் அக்செப்ட் பண்ணுவாங்க, 30 டேஸில் ரிட்டன் அக்செப்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் பே பண்ணலாம். ஸோ இதே போல் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நேம், ஐட்டங்களோட ப்ராடக்ட் இது, பிராண்ட் என்ன, மெயின் பர்பஸ் என்னத்துக்கு இதை பயன்படுத்துறது, மெடிக்கல், பிளட் சுகர் சப்போர்ட் இப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் என்னம்மா இருக்கும், எங்கே இருந்து வருது, ஸோ கண்ட்ரி ஸ்ரீலங்கா இதெல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அழகாக டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு எழுதி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து இப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாமளும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் பண்ணிக்க இதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு அவங்களும் சொல்லி தருவேன். ஓகே, ஸோ இப்படி வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மாவிலையை வச்சு $15 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த $15 அவங்க லாபம் வந்துடாது, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஷிப்பிங்குக்கு போகும். ஸோ அதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் விளாங்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் சேல்ஸ் பண்ணலாம்ன்றதை வந்து திங்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூனிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் சேல்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் ஈபேக்கில் போயிட்டீங்க, மேலே பாருங்க உங்களுக்கு வந்து சைன்இன் காட்டி கொண்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சைன்இன் இருக்கும், கீழே அடியில். ஸோ டிஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா மேல் மூலையில் இருக்குது. ஸோ சைன்இன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா திருப்பி இதில் இமெயிலோ யூசர் நேமில் போட்டிருப்பாங்க, மேலே ஹேலோன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே இமெயில் ஐடி இருக்குது, க்ரியேட் பண்ணிக்கிறீங்கன்னா இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை புதுசாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க சைன்இன் டு eBay ஓ கிரியேட் இன் அக்கௌண்ட், கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள், ஃபேஸ்புக் அதுமாதிரி ஆப்பிள் மூலம் வந்து லாகின் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் லாகின் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் அடித்து நீட்டாக கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி கொண்டு இருக்கும், அதனால் வந்து நாங்கள் நீட்டாக செஞ்சு கொண்டு போவோம். இதில் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து போன முறை கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் டைப்லாம் கிரியேட் பண்ணேன். அதாவது போன வருஷம் நான் eBay ட்ராப் ஷிப்பிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது முழுக்க செஞ்சதே பிஸ்னஸ் டைப்பில் வச்சுதான். ஏன்னா அந்த டைமில் பிஸ்னஸ் டைப்பில் செய்கிறது எனக்கு வந்து சேல்ஸிங் நடந்தது. ஸோ அதனால் பிஸ்னஸ் டைப்பில் இருந்தேன். ஆனால் பிஸ்னஸ் டைப்பில் நாங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னா நிறைய பிரச்சனை வேறு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து ஷாப்புண்ட ரிஸ்ட் நம்பர் அப்படிலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணாமல் பர்சனல் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுறது இப்போதைக்கு பெஸ்ட்டு. ஸோ இதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன இதை பற்றி போட்டிருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் நான் ப்ராஃபிட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறது பர்சனல் அக்கௌண்ட்டில். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான நீங்கள் ஒரு இமெயிலோட புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. இதுக்கான ஒரு இமெயில் வச்சு நல்லா. அதே போல் இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் நேமே கொடுங்க.
அங்கே அட்ரஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ரியல் அட்ரஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு, இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. ஸோ இதில் இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இது நீங்கள் eBayக்குரிய பாஸ்வேர்ட். ஸோ இது நீங்கள் இது வேறு மாற்றி கொடுத்து கொடுக்கலாம். இமெயில் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. ஸோ எல்லாம் கொடுத்த அப்புறம் கீழே பாருங்க கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுது. இப்போ நான் வந்து அந்த அக்கௌண்ட்டில் நிற்கிறேன். என் பேர் ஹாய் சன்சன் காட்டியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மை eBay இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொவைட் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் வந்து செலக்ட் ஆகிருக்குது. நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நாங்கள் ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள். ராங்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட் வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக திருப்பிக்காக மாறிடும். இதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி, அதுக்கப்புறம் அட்ரஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட், அதுக்கப்புறம் போஸ்டல் கோட், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கண்ட்ரி மற்ற அட்ரஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கொடுக்கல விட்டுட்டேன். அப்படியே கீழே கோயம்புத்தூர், அதுக்குள்ள ஜஃப்னா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிப் கோட் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜிப் கோட் தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் ஓப்பன் பண்ணி போட்டு இப்போ உங்களோட இடம் எது, இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, இல்லாட்டி வந்து ஜஃப்னாவில் இருக்கிறீங்க, இல்லை வெள்ளடத்தில் இருக்கிறீங்க, இல்லை கிளிநொச்சி, இல்லை கொழும்பு, எங்கேனாலும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் அடித்து போட்டு ஜிப் கோட் அடிங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். ஸோ பிட்ரு ஜிப் கோட் அப்படி அடிச்சுன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூருக்குரிய ஜிப் கோட் எல்லாம் பெறும். ஸோ அதில் நான் வந்து கோயம்புத்தூர் ஜிப் கோட் இப்போ அடிச்சிங்கன்னா எல்லா ஜிப் கோட்டும் பெறும். இதில் கோயம்புத்தூருக்கு என்ன ஜிப் கோடு அதை நான் பயன்படுத்துவேன். ஸோ கோயம்புத்தூர் ஜிப் கோட் பார்த்தீங்கன்னா 40,000 ஜஃப்னாக்கு 40,000 ஜிப் கோட் வந்து. ஸோ இதை நான் வந்து பயன்படுத்திக்கொள்ளமே இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்களோட ஜிப் கோட்டை போகணும். ஓகே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியலைன்னா கூகுளில் தேடி போட்டு ஜிப் கோட் போடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபோன் நம்பருக்கு இதில் பாருங்க கண்ட்ரி கோட் வந்து இலங்கை வந்து செலக்ட் ஆகி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இலங்கையை செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி போட்டு செலக்ட் பண்ண வேண்டிய இருக்கும் இலங்கையை. ஸோ செலக்ட் ஆகிருந்தால் பிரச்சனை இல்லாட்டின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் கிளியராக வந்து செஞ்ச பிறகு கீழே கண்டினியூ இருக்குது, அதை கொடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி தான் வரும் ஓப்பன் ஆனோன்னு. ஸோ இதில் பாருங்கள், இதில் அக்கௌண்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண பாருங்கள், எனக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், சைனிங் செக்யூரிட்டி, அட்ரஸ், ஃபீட்பேக், செல்லர் டேஷ்போர்ட் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். நான் பேமெண்ட்டும் பார்க்க போகிறேன். பேமெண்ட் என்ன மாதிரியாண்டு அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது திருப்பி உங்களோட பாஸ்வேர்டை திருப்பி கேட்பாங்க கொடுக்குறேன் சைன்இன் பண்ணுறக்காண்டி. ஸோ பாஸ்வேர்டை திருப்பி கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜூஸ் நேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அவங்க மாற்றலாம் எடிட்டில் போய். அதே போல் வந்து எங்களோட அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இருக்குது. நாங்கள் பிஸ்னஸ் டைப்பில் கிரியேட் பண்ணல, பர்சனலில் கிரியேட் பண்ண எங்களுக்கு இண்டிவிஜுவல்னு வந்திருக்குது. அங்கே இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த வெரிஃபை பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோ சொல்லித்தரேன். இதுவே லாங்காக வந்துட்டு இந்த வீடியோவே இன்னொரு வீடியோ சொல்லித்தரேன். இது வந்து வெரிஃபை பண்ணுறது, அதே மாதிரி வந்து சைன்இன் செக்யூரிட்டியில் வந்து நாங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் செய்கிறது எப்படி எல்லாம் இன்னொரு வீடியோ சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் செல்லர் டேஷ்போர்டில் என்ன மாதிரி பார்க்குறது, அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணுறதுலாம் என்ன மாதிரி, பேனி கிரியேட் பண்ணுறது என்ன மாதிரி, பேனியில் எப்படி eBayயோட கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களும் சொல்லித்தரேன். வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுமா இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் மிஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு எப்படியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட SV Tamil Tech யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பிளேலிஸ்ட்னு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் eBay direct shipping and eBay drop shipping 2023 கொடுத்துருப்பேன். இதில் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகி கொண்டு இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கொள்ளலாம். போனீங்கன்னா இன்னொன்று eBay drop shipping இருக்கும். இது பழைய வீடியோ, போன வருஷம் போட்ட வீடியோ. இதில் நிறைய அப்டேட்டில் வேறு பேப்பர்லாம் நான் எல்லாம் செஞ்சுருப்பேன். ஸோ நிறைய அப்டேட் வேறு புது அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து eBay direct shipping and eBay drop shipping 2023 கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் பார்த்து முடியுமா இருக்கும். ஓகே, மீண்டும் நல்ல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.